தி ஒடிசி கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் உலகம்லாம் நல்ல எதிர்பார்ப்போட வந்திருக்கு. இந்தியாவில் இவருக்கான தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. டார்க் நைட்டு, இன்செப்ஷன் ஒரு படங்களுக்குனால ஒரு நல்ல ஓப்பனிங் இங்கேயே இருக்குது. அந்த வகையில் வந்து கிரீக் மெத்தாலஜி வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. ட்ராய் வார் முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்புகிறாங்க. அது மாதிரி ஒடிசி சிற்றரசன் தன்னோட படைகளோட எப்படி நாட்டுக்கு திரும்புகிறான், 20 வருஷமாக அவன் இல்லாமல் அந்த ஒய்ஃப் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவனுக்காக எப்படி காத்திருக்கா. அந்த கபாலியில் ரஜினி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அந்த குமுதா ராதிகா ஆப்தியை பார்க்குற ஒரு ஃபீலோட வரலையே, அந்த மாதிரி ஃபீல் தான் போனோம். பட் வர வழியில் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு, ஒரு கடவுளோட சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டதுனால இயற்கை சீற்றங்களோடு சேர்ந்து 20 அடிக்கு இருக்கிற அரக்கன் சூனிய கயிறு நிறைய பேரை தாண்டி வராரு. ஃபேண்டசியாக இருந்தாலும் வாரனால் ஏற்படுற பிரச்சனைகள் அது வந்து அவர் ஃபீல் பண்ணுற விஷயம் எல்லாமே நல்லா சொல்லியிருக்கிறாங்க. எமோஷனலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிற கனெக்ட் சூப்பராக இருக்குது. ஹீரோ பையனுக்கும் ஹீரோக்கான எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. பெரிய அந்த குதிரை சிலைக்குள்ளே அவங்க ஒளிஞ்சு போய் ட்ராய் அழிக்கிறதா இருக்கட்டும், அங்கே நடக்கிறத பார்த்து ஹீரோ திருந்ததாக இருக்கட்டும், ஒரு சூனியக்காரி வந்து மனுஷனை மிருகங்களை மாற்றதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது. டேரெக்டாக வந்து கதையை சொல்லாமல் ஸ்க்ரீன் பிளேல வந்து ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹீரோ பையன் தேடுற பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சொல்லியிருக்காரு. ராமாயண ரெஃபரன்ஸு, நம்மளோட அந்த காலத்து கதைகள், சூனியக்கார கதைகள், ஃபேண்டசி கதைகள் எல்லாம் இருந்தாலும் நல்ல தேட்டரில் நீங்கள் அருமையான ஒரு ஸ்பீக்கரோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குது. பாவலம் பஞ்ச் லைன் தி ஒடிசி எக்ஸ்பீரியன்ஸ் இட் 3.5 ஸ்டார் ரேட்டிங்.